எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு. அதனால யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஒரு கதைய சொல்றேன். ஒரு ஓட்டை பானை ரொம்ப வருத்தத்தோட இருந்தது. என்கிட்ட ஒரு குறை இருக்கு. என்னால யாருக்குமே எந்த பிரயோஜனமே இல்ல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டது. அதோட முதலாளிகிட்டயும் சொன்னது. "என்னை ஏன் வச்சிருக்கீங்க? என்னை எங்கேயாவது போட்டு உடைச்சிடலாம்ல?" அப்படின்னு அந்த பானை கேட்டது. அப்போ அந்த முதலாளி சொன்னாரு, "நீ ஓட்டை பானைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இன்னைக்கு நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அது எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு." வீட்டுக்கு வந்த உடனே அந்த பானைக்கிட்ட கேட்டாரு, "என்ன பார்த்த இன்னைக்கு நீ?" அப்போ அந்த பானை சொன்னது, "நான் வர்ற வழி முழுக்க பூச்செடிகளா பூத்து குலுங்குச்சு." "ஆமா, நான் என்ன பண்ணுவேன், உன்னைய தண்ணி எடுத்துட்டு வரும்போது நீர் சிந்துகின்ற அந்த இடத்துல சின்ன சின்ன செடிகளை நட்டு வச்சேன். இன்னைக்கு அழகா அது எல்லாமே பூத்து குலுங்குது. நான் மெனக்கெட்டு தண்ணி ஊத்துறது மிச்சம். நீ எனக்கு அந்த நன்மையை செஞ்சு கொடுத்துருக்க. உன்னால தான் இந்த அழகான பூச்செடிகள் பூத்து குலுங்குது." அப்படின்னு அவரு சொன்னாரு. அப்போதான் அந்த ஓட்டை பானைக்கு அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ நாளா நான் ஒரு குறையோட இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, என்னால இவ்வளோ நன்மை இருக்கா அப்படின்னு அது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சது. உங்களாலேயும் ஒரு நன்மை நடக்கும். அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு. அதனால யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஒரு கதைய சொல்றேன். ஒரு ஓட்டை பானை ரொம்ப வருத்தத்தோட இருந்தது. என்கிட்ட ஒரு குறை இருக்கு. என்னால யாருக்குமே எந்த பிரயோஜனமே இல்ல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டது. அதோட முதலாளிகிட்டயும் சொன்னது. "என்னை ஏன் வச்சிருக்கீங்க? என்னை எங்கேயாவது போட்டு உடைச்சிடலாம்ல?" அப்படின்னு அந்த பானை கேட்டது. அப்போ அந்த முதலாளி சொன்னாரு, "நீ ஓட்டை பானைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இன்னைக்கு நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அது எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு." வீட்டுக்கு வந்த உடனே அந்த பானைக்கிட்ட கேட்டாரு, "என்ன பார்த்த இன்னைக்கு நீ?" அப்போ அந்த பானை சொன்னது, "நான் வர்ற வழி முழுக்க பூச்செடிகளா பூத்து குலுங்குச்சு." "ஆமா, நான் என்ன பண்ணுவேன், உன்னைய தண்ணி எடுத்துட்டு வரும்போது நீர் சிந்துகின்ற அந்த இடத்துல சின்ன சின்ன செடிகளை நட்டு வச்சேன். இன்னைக்கு அழகா அது எல்லாமே பூத்து குலுங்குது. நான் மெனக்கெட்டு தண்ணி ஊத்துறது மிச்சம். நீ எனக்கு அந்த நன்மையை செஞ்சு கொடுத்துருக்க. உன்னால தான் இந்த அழகான பூச்செடிகள் பூத்து குலுங்குது." அப்படின்னு அவரு சொன்னாரு. அப்போதான் அந்த ஓட்டை பானைக்கு அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ நாளா நான் ஒரு குறையோட இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, என்னால இவ்வளோ நன்மை இருக்கா அப்படின்னு அது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சது. உங்களாலேயும் ஒரு நன்மை நடக்கும். அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும்.